காலையிலேருந்து ஆர்வமாக இருக்காருப்பா பேட்டி கொடுத்து தலைவர் வந்து தான் கொடுக்க ட்ரோன் கொஞ்சம் தூரம் போயிடுப்பா. அடிக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக போயிடுங்க. அகில இந்திய யாதவ மகாசபையுடைய சார்பாகவும் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் சார்பாகவும் கலச யாத்திரை தமிழ்நாட்டினுடைய எல்லையில் துவங்கப்பட இருக்கிறது. இந்த கலச யாத்திரையினுடைய விளக்கம் என்னவென்றால் 1962ஆம் ஆண்டு நடந்த சீன இந்திய போரின் போது நவம்பர் 18ஆம் நாள் ரெசாங் மலையில் 18,000 அடி உயரத்தில் நடைபெற்ற பெரிய இராணுவ மோதல் ரெசாங்லா போர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த போரிலே 120 யாதவர்கள் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் போரிட்டு 1400 பேருக்கு மேலான சீன இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அவர்களும் இந்த 120 யாதவர்களும் அந்த போரிலே உயிர் நீத்தார்கள். அதனுடைய நினைவு சின்னமாக அங்கே வீர் ஆகிர் என்று அங்கே ஹரியானாவில் உள்ள யாதவர்களை எல்லாம் ஆகிர் என்று அழைப்பார்கள். வீர் ஆகிர் என்று அங்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய நினைவாக அங்கிருந்த மண்ணை சேகரித்து ஒரு கலசத்தில் வைத்து இந்தியா முழுவதும் யாதவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அகில இந்திய யாதவ மகாசபை இந்த ஏற்பாடை செய்து ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த யாத்திரையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாடு யாதவ மகாசபை முன்னெடுத்து இதை எல்லா பகுதியிலும் தமிழ்நாட்டில் உள்ள யாதவர்கள் பெரும்பகுதி கலந்து கொண்டு இந்த வீர போரின் நினைவாக வீர மரணமடைந்த வீரர்கள் நினைவாக இந்த எழுச்சி மிகுந்த கலச யாத்திரையை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். இன்றைக்கு இந்த யாத்திரை இங்கிருந்து தொடங்க போகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த யாத்திரை கலச புனித யாத்திரை இங்கிருந்து ஆந்திராவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த உடன் இங்கிருந்து ஓகே, தேங்க்யூ.